ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச்சை எப்படி நம்ம ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கு யூஸ் பண்றது, இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த வீடியோல நான் கொண்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான லாண்ட்ரி பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்தோம்னா முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கு கஞ்சி போடுறது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான். ஏன்னா அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி அப்படின்னா, ஜவ்வரிசி கஞ்சி வாங்கி அதை பசை மாதிரி காய்ச்சி அதை ஆற வச்சு அதை வடிகட்டி கஞ்சி போடுவாங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா எப்படி பண்றது கொஞ்சம் டஃப்பாவே இருக்கும். யாருக்கும் கஞ்சி காய்ச்சறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐ பட்டன்ல நான் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இன்ஸ்டன்டா ஜஸ்ட் நீங்க வாட்டர்ல அந்த பவுடரை கலந்தாலே மட்டும் போதும். ஜஸ்ட் நீங்க அதாவது சட்டைய முக்கி ஊற வச்சு வெயில காய்ச்சா போதும், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பா கஞ்சி போட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இத பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் எப்படி பண்றதுன்னு தெரியாது, அதனால நம்ம பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது என்ன கஞ்சி பவுடர் அப்படின்னா, ரிவைவ்ல இன்ஸ்டன்ட் சான்ஸ் விக்குது. பொதுவாக எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். நார்மல் ப்ரொவிஷன் ஸ்டோர்லயே கிடைக்கும். நீங்க ரிவைவ்ல கேட்டாலே சார்ஜ் பவுடர் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இந்த வீடியோல டீடைல்டு நான் போட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிவைவ் பிராண்ட்ல இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச் தான் மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த பாக்கெட்டை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இது 50 கிராம்ஸ் அளவுல தான் இந்த பாக்கெட் கொடுக்குறாங்க. சாஷா பாக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. இது பாக்கெட்டோட பேக் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு சட்டை தான் முக்க போறோம், கஞ்சி போட போறோம். அதுக்கு தேவையான அளவு பக்கெட்ல கால் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த பாக்கெட்ல பாதி போட்டா போதும். ஒரு 25 கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு சட்டைக்கு நல்லா பெர்ஃபெக்டா கஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த பவுடரை தண்ணியில கொட்டிட்டாங்க. கொட்டி நல்லா கலந்துக்கணும். கட்டி கட்டியே இன்னும் சட்டையில ஒட்டினா அசிங்கமா இருக்கும். அதனால நல்லா தண்ணியை கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. 25 கிராம்ஸ்ல கொஞ்சம் பாதி இருக்கு, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த பேக்கெட் ஆக்சுவலா 50 கிராம், 25 கிராம் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு மீடியமான ஸ்டார்ச் நல்லா போடுறதுக்கு இதுவே போதுமான அளவா இருக்கும் ஒரு சட்டைக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த வெள்ளை சட்டையை தான் நம்ம முக்க போறோம். பார்த்துக்கோங்க இந்த சட்டை எப்படி இருக்குன்னு. நான் தொலை இருக்கு பாத்தீங்களா. நல்லா முக்கிடுங்க சட்டைய தண்ணியில. நல்லா முக்கி எல்லா பக்கமும் பாக்கெட்டு, கை, காலரு, சட்டைக்கு உள் பக்கம் வெளி பக்கம் எல்லா பக்கம் நல்லா முக்கிடணும். எல்லா பக்கம் படுற மாதிரி முக்கியாச்சு. நல்லா முக்கி தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊறணும். இப்ப நல்லா முக்கி வச்சிருக்கோம். இப்போ ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு. ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைட்டா மட்டும் புளிஞ்சா போதும். லைட்டா புளிஞ்சு வைக்கணும். புளிஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உதறி விட்டுறணும். ஏன்னா சுருக்கம் பிடிச்சிக்கிறோம் காஞ்சிச்சுன்னா. அதனால லைட்டா ஃபர்ஸ்டே புளிஞ்சதுக்கு அப்புறம் உதறி விட்டுறணும். உதறி விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா டைரக்ட் சன்லைட்ல வெயில காய வைக்கணும். கிளிப்பை போட்டு கொடியில கிளிப்பை போட்டு நல்லா காய வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயில்ல 2 மணி நேரம் காஞ்சா போதும். நல்லா சூப்பரா கஞ்சி ஏறிடும். பாக்கெட் ஒட்டி இருந்து கையை ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் எடுத்து விட்டுறணும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க.
பார்த்துக்கோங்க எப்படி காய வச்சிருக்காங்க அப்படின்னு. பேக்கெட் பக்கமும் எல்லாம் எடுத்து விட்டு நீட்டா காய வச்சிருக்காங்க. காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மீடியமான ஸ்டார்ச்சா போட்டிருக்கோம். தேவையான அளவு எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் ஹார்டா கிடைக்கும். பார்த்துக்கோங்க எப்படி இந்த சட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்குன்னு பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச்சை பயன்படுத்தி நீங்க ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.